சர்வதேச செவிலியர் தினம் கடைபிடிக்கப்படும் நாள் எப்போது? ஆப்ஷன்ஸ்: ஜனவரி 18, பிப்ரவரி 18, டிசம்பர் 24, மே 12. இந்த கேள்விக்கான சரியான பதில் மே 12. இருபால் உயிரிக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆப்ஷன்ஸ்: ஹைட்ரா, நாடாப்புழு, மண்புழு, இவை அனைத்தும். இந்த கேள்விக்கான சரியான பதில் இவை அனைத்தும். தொலைநோக்கியினை கொண்டு பார்க்கும்போது பச்சை நிறத்துடன் தெரியும் கோள் எது? ஆப்ஷன்ஸ்: புதன், யுரேனஸ், வியாழன், நெப்டியூன். இந்த கேள்விக்கான சரியான பதில் யுரேனஸ். இந்துவும் முஸ்லிமும் ஒரே களிமண்ணால் செய்யப்பட்ட பானைகள் என்று சொன்னவர் யார்? ஆப்ஷன்ஸ்: மகாத்மா காந்தி, ராமானுஜர், கபீர்தாசர், காமராஜர். இந்த கேள்விக்கான சரியான பதில் கபீர்தாசர். தமிழ் உரைநடையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? ஆப்ஷன்ஸ்: வீரமாமுனிவர், கண்ணதாசன், பாரதியார், பரிதிமாற் கலைஞர். இந்த கேள்விக்கான சரியான பதில் வீரமாமுனிவர். மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போது? ஆப்ஷன்ஸ்: 1960ஆம் ஆண்டு, 1974ஆம் ஆண்டு, 1987ஆம் ஆண்டு, 1994ஆம் ஆண்டு. இந்த கேள்விக்கான சரியான பதில் 1974ஆம் ஆண்டு. ஐநா சபையில் முதலில் இந்தியில் உரையாற்றியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: PV நரசிம்மராவ், சரண் சிங், ராஜீவ் காந்தி, அடல் பிகாரி வாஜ்பாய். இந்த கேள்விக்கான சரியான பதில் அடல் பிகாரி வாஜ்பாய். விமானம் பறக்கும் உயரத்தை அறிய பயன்படுவது எது? ஆப்ஷன்ஸ்: அனிமாமீட்டர், சாலைனோமீட்டர், பிரிஹிலியோமீட்டர், ஆல்டிமீட்டர். இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆல்டிமீட்டர். நமது நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் மாதங்கள் எவை? ஆப்ஷன்ஸ்: பிப்ரவரி மே, நவம்பர் டிசம்பர், ஜூலை செப்டம்பர், ஜூன் அக்டோபர். இந்த கேள்விக்கான சரியான பதில் பிப்ரவரி மே. கோடை காலத்தில் எவ்வளவு நாட்கள் மீன் பிடிப்பதற்கு இந்திய அரசு தடை விதித்துள்ளது? ஆப்ஷன்ஸ்: 30 நாட்கள், 45 நாட்கள், 60 நாட்கள், 65 நாட்கள். இந்த கேள்விக்கான சரியான பதில் 45 நாட்கள். ஒருவரை நேர்காணல் செய்வதற்கு உபயோகப்படுவது எது? ஆப்ஷன்ஸ்: முதுமொழி, படங்கள், வினாப்பட்டியல், புள்ளி விவரங்கள். இந்த கேள்விக்கான சரியான பதில் வினாப்பட்டியல். கர்நாடகத்தில் கரும்பு அதிகம் உற்பத்தி செய்யும் மாவட்டம் எது? ஆப்ஷன்ஸ்: பெல்லாரி, மைசூர், மாண்டியா, தார்வார். இந்த கேள்விக்கான சரியான பதில் மாண்டியா.